ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்து அதுக்கு மேல என்ன இருக்கு கீழே என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. பட் எக்ஸாக்டா அதுக்கு மேல அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எக்ஸசைஸ்க்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்தாலிகா அஸ்தி, ஸ்தாலிகாயாக உபரி பலம் அஸ்தி. தட்டுக்கு மேல பழம் இருக்கு. புக்குக்கு கீழே டேபிள் இருக்கு. டேபிளுக்கு கீழே பூனை இருக்கு. நமஸ்காரா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து திசைகள். ஸோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு மேல அப்படிங்கிறதுக்கு உபரி. உபரி அப்படின்னா மேல. கீழே அப்படிங்கிறதுக்கு அதஹா. உபரி அப்படின்னா மேல, அதஹா அப்படின்னா கீழே. ஸோ பிரயோகம் எப்படி வரும்? புஸ்தகம் அஸ்தி, புக் இருக்கு. புஸ்தகஸ்ய உபரி லேखनी அஸ்தி. புக்குக்கு மேல பேனா இருக்கு. ஓகே. புஸ்தகஸ்ய அதஹ பத்திரம் அஸ்தி. ஏதோ பேப்பர் இருக்கு புக் கீழே. பத்திரஸ்ய உபரி கூப்பி அஸ்தி. பேப்பருக்கு மேல பாட்டில் இருக்கு. ஸோ உட்பீட்டிகா அஸ்தி. உட்பீட்டிகாயாக உபரி புஸ்தகம் அஸ்தி. டேபிளுக்கு மேல புக் இருக்கு. புஸ்தகஸ்ய உபரி லேखनी அஸ்தி. புக்குக்கு மேல பேனா இருக்கு. அதே கீழே அப்படின்னா லேखन्याः अधः புஸ்தகம் அஸ்தி. பேனாவுக்கு கீழே புக் இருக்கு. புஸ்தகஸ்ய அதஹ உட்பீட்டிகா அஸ்தி. புக்குக்கு கீழே டேபிள் இருக்கு. உட்பீட்டிகாயாக அதஹ மார்ஜாரஹ அஸ்தி. டேபிளுக்கு கீழே பூனை இருக்கு. ஸோ மார்ஜாரஸ்ய உபரி உட்பீட்டிகா அஸ்தி. उत्पीठिकायाः उपरि पुस्तकम् अस्ति. पुस्तकस्य उपरि कूपी अस्ति. ஸோ இதை வந்து நார்மலா நம்ம லாஸ்டா பார்த்தோம். ராமஸ்ய சீதாயாக நத்யாக புஸ்தகஸ்யன்னு பார்த்தோம். அதே ஃபார்ம்ஸ், அதே மாதிரி ஃபார்ம்ஸ் தான் இங்க வரும். உட்பீட்டிகா உட்பீட்டிகாயாக, மார்ஜாரஹ மார்ஜாரஸ்ய, அது ஆண்பால். அப்புறம் பத்திரம் பத்திரஸ்ய, புஸ்தகம் புஸ்தகஸ்ய பாலினமற்றது. கூப்பி கூப்யாக, நதி நத்யாக மாதிரி கூப்பி கூப்யாக. கூப்யாக அதஹ பத்திரம் அஸ்தி. பத்திரஸ்ய அதஹ புஸ்தகம் அஸ்தி. புஸ்தகஸ்ய அதஹ உட்பீட்டிகா அஸ்தி. உட்பீட்டிகாயாக அதஹ மார்ஜாரஹ அஸ்தி. பூனை இருக்கு. புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் இதே வந்து நீங்க உங்களுக்கும் சொல்லிக்கலாம். மம உப்பரி வியஜனம் அஸ்தி. ஸோ இது மாதிரி மம உப்பரி எனக்கு மேல, மம அதஹா எனக்கு கீழே. ஸோ அதே மாதிரி அங்கேயே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பவத்தஹா இல்ல தவ உப்பரி, தவ உப்பரி வியஜனம் அஸ்தி. உங்களுக்கு மேல ஃபேன் இருக்கு. தவ அதஹா கடஹா அஸ்தி, பாய் இருக்கு. ஸோ இது மாதிரி மேல கீழே அப்படிங்கிறதுக்கு வந்து உப்பரி அதஹா. பட் இங்க யூஸ் பண்ற ஃபார்ம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன ஃபார்ம்ஸ் பார்த்தோமோ அந்த ஃபார்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஸோ ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்து அதுக்கு மேல என்ன இருக்கு கீழே என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. பட் எக்ஸாக்டா அதுக்கு மேல அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எக்ஸசைஸ்க்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்தாலிகா அஸ்தி, ஸ்தாலிகாயாக உபரி பலம் அஸ்தி. தட்டுக்கு மேல பழம் இருக்கு. उत्पीठिकायाः उपरि पुस्तकम् अस्ति. उत्पीठिकायाः अधः लेखनी अस्ति. मम उपरि भावचित्रम् अस्ति. எனக்கு மேல போட்டோ இருக்கு. भावचित्रस्य उपरि खण्डदीपः अस्ति. போட்டோக்கு மேல டியூப்லைட் இருக்கு. தண்டதீபஸ்ய அதஹ பாவச்சித்ரம் அஸ்தி. ஒரு நிமிஷம், அங்க
தண்ட தீபா இல்ல, தண்ட தீப. தாவும் தீயும் தண்ட லைட்டா தான் வரும். தண்ட தீபஸ்ய அதஹ. அதஹ இல்ல அதஹ. दण्डदीपस्य अधः अधः ஆ भावचित्रम् अस्ति ம் भावचित्रस्य अधः अहम् ஆ अस्मि दूरवाण्याः अधः पत्रम् अस्ति पत्रस्य उपरि दूरवाणी अस्ति फोनुக்கு கீழே பேப்பர் இருக்கு பேப்பருக்கு மேல ஃபோன் இருக்கு आसन्दस्य उपरि बालकः अस्ति बालकस्य अधः आसन्दः अस्ति उत्पीठिकायाः उपरि दूरवाणी अस्ति पर्यङ्कस्य उपरि अहम् अस्मि मम उपरि सूर्यः अस्ति मम उपरि आकाशः अस्ति आकाशस्य अधः अहम् अस्मि वृक्षस्य उपरि फलम् अस्ति ம் वृक्षस्य अधः मार्जारः अस्ति So, ஒரு சின்ன கரெக்ஷன் இங்க வந்து உபரினா மேல. சோ விருக்ஷஸ்ய உபரி பலம் அஸ்தினா மரத்துக்கு மேல பழம் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஜெனரலா. பட் வாக்கிய பிரயோகம் ஓகே, மரத்துல பழம் இருக்குன்னு சொல்லுவோம். பட் மரத்துலங்கிறதுக்கு பின்னாடி பார்ப்போம். பண்றது வந்து தப்புன்னு சொல்லல, வாக்கியம் எல்லாம் கரெக்டான வாக்கியம் தான். பட் மரத்துல பழம் இருக்கு, மரத்துல பறவை இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சேர்ல பையன் உட்காந்துட்டு இருக்கான், சேர்ல பையன் இருக்கான், சேருக்கு மேல பையன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் இங்க எக்ஸசைஸுக்காக நம்ம அதை சொல்றோங்கிறது நான் வச்சுங்க. वस्त्रस्य उपरि टोपिका अस्ति क्लॉथ मेले हैट इरुक्कु ம் टोपिकायाः उपरि पुष्पम् अस्ति ம் हैट मेले फ्लवर इरुक्कु पुष्पस्य अधः टोपिका अस्ति அதஹ இல்ல फ्लवर कीळे அதஹ. हैट इरुक्कु अधः टोपिका अस्ति हैट इरुक्कु हैट कीळे क्लॉथ इरुक्कु टोपिकायाः अधः वस्त्रम् अस्ति ம் உத்தமம். मम पादस्य अधः पादरक्षा अस्ति என் பாதத்திற்கு கீழே செருப்பு உள்ளது पादरक्षायाः उपरि मम पादः अस्ति ம் உத்தமம். என் கைமேல் போன் இருக்கிறது मम हस्तस्य उपरि दूरवाणी अस्ति பாத்திரத்திய உபரி சமசக அஸ்தி பாத்திரத்துக்கு மேலே கரண்டி இருக்கிறது ம் சமஸ்யஸ்ய அதஹ பாத்திரம் அஸ்தி சமசஸ்ய அதஹ பாத்திரம் அஸ்தி. சமசஸ்ய அதஹ பாத்திரம் அஸ்தி கரண்டிக்கு கீழே பாத்திரம் இருக்கிறது ம் உத்தமம். धनपेटिकायाः उपरि कुञ्चिका अस्ति பணப்பெட்டி மேல் சாவி இருக்கிறது सुखासन्दस्य अतः कूपी अस्ति ம் सोफाவுக்கு கீழே பாட்டில் இருக்கிறது உடைக்கு கீழே பையன் இருக்கிறான் छत्रस्य अधः बालकः अस्ति பாலகஹ. बालकः अस्ति बालकस्य उपरि छत्रम् अस्ति இந்த வீடியோல கொடுக்கிற இல்ல ட்ரை பண்ற எக்ஸசைசஸ் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரை பண்ணலாம். நீங்க லைவ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் குரூப்ல வந்து நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபைனலாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாதா. நன்றி, வணக்கம்.